ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர்ணர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் முக்கியமான பதிவு வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். குரு பகவானை பற்றி பேச போகிறேன். குரு பகவான் இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2027 ஜூன் வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. இந்த வீடியோ பதிவில் மகர ராசிக்கு குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுப்பாரு, அதுபோல் குரு திசை நடக்கும் 16 வருஷம். இப்போ 2026 2042 வரைக்கும் நடக்கும். இப்போ குரு திசை ஆரம்பிச்சுக்கிறவங்களுக்கு 16 வருஷம் நடக்கும். குரு திசை மத்தியம வயலில் வரும். உத்திராடம், திருவோணம், விட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 50 வயசுக்குள்ளே குரு திசையை கிராஸ் பண்ணிடுவாங்க. சரியா நேர்களே, வாழ்க்கையில் கல்யாணமாகி குழந்தை பத்து ஒரு செட்டில்மெண்ட் ஆகிற காலகட்டத்தில் குரு திசை வரக்கும். பொதுவாக மகர ராசிக்கு 3 திசை தான் முக்கியமான திசை. மகர ராசியில் பிறந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்நாளில் அந்த பருவத்தில் அது ஒரு 60 வயசுக்குள்ளே ராகு திசை, குரு திசை, சனி திசை இந்த 3மே இந்த 60 வயசுக்குள்ளே வந்துட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த 3 திசையுமே ரொம்ப முக்கியம். அதில் இப்போ குரு திசையை பற்றி இப்போ நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதுக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சொல்லி நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். குரு தனகாரகன், புத்திரகாரகன். பொதுவாக தனகாரகன் என்ன, பொருளை கொடுக்குறவர். ஒரு மனிதனுக்கு பொருள் இருக்கணும், கையில் காசு பணம் இருக்கணும் அப்படின்னா குருவுடைய அருள் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து புத்திரகாரகன், பிள்ளைகள், வாரிசு, இதை கொடுக்கணும்னா குரு தான் இருக்கணும். அது ஆண் வாரிசாக இருந்தாலும் சரி, பெண் வாரிசாக இருந்தாலும் சரி. ஒரு ஆண் பெண்ணுக்கு பிள்ளை புத்திர சந்தானத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தான். இது 2 தான் அவர்கிட்ட மெயினாக இருக்குது. ஏன்னா அவருடைய காரகத்துவம், அவருடைய செயல்பாடில் 2 முக்கியமான விஷயங்கள் பணம். ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுப்பாரு, அடுத்து பிள்ளை பேரை கொடுப்பாரு. அதுக்கடுத்து ஆன்மீகம், சாஸ்திரம், படிப்பு, மேன்மை, ஒரு மனிதனாக வாழ்றதுக்கு உள்ள நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் குரு கொடுப்பாரு. அதனால தான் குருவை பெரிய இடமா வச்சுருக்கிறாங்க. குருவுக்கு அவ்வளோ கிரேஸ் இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மை, குருவருள் திருவருள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன். அவர் ஒரு பொன்னானன். அதாவது எப்படின்னா, அந்த சூரிய குடும்பத்தில் குரு தூரமாக இருக்கிறாரு. நம்ம பூமிக்கு அடுத்து செவ்வாய்க்கு அடுத்து குரு இருக்கிறாரு. சூரிய மண்டலத்தில் அவர் ஒரு 5ஆவது கோளாக இருக்கிறாரு. அவர் வெளி வட்டாரத்தில், சரியா, அதாவது சூரிய குடும்பத்தில் உட்கூட்கிரகங்கள் 3 இருக்குது. புதன், சுக்கிரன், சூரியன் சேர்த்து 3. வெளியே பூமியோட துணைக்கோள் சந்திரன், சந்திரனுக்கு பக்கத்தில் செவ்வாய்க்கு அடுத்து குரு. சரியா நேரில். அப்போ வெளி சுற்றுப்புறத்தில் பூமிக்கு அடுத்து 3ஆவது இடத்துல இருக்குது. பூமி 3ஆவது கோள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ குரு எப்படின்னா, சூரியன் ஒளியை வாங்கி தன்னுடைய இயல்பை சேர்த்து பொன்னான ஒளியை கொடுக்குறாரு. ஒவ்வொரு கிரகமே சூரிய ஒளியை வாங்கி தன்னுடைய இயல்பை கலந்து இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கு. அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு குரு ஒளி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா குரு ஒரு தங்க நிறமுடையவன். அதனால தான் பொன்னானான் அப்படிங்கிறாங்க. குரு வேலை கிரகம் இருக்கிறதுலே பெரிய கிரகம். அதோடைய தட்பவெப்பம் நல்லதாக இருக்குது. அதில் சூரிய ஒளிப்பட்டு அந்த ஒளி பிரதிபலிக்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குது. அதனால தான் ஒரு குழந்தை பிறக்கும்போது குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா அவருடைய ஒளிப்படுற இடங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஓகே நேர்களே, குரு பிரகஸ்பதி, தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன். அவர் அவருடைய ஆட்சி வீடு அப்படி பார்த்தோம்னா மீனம், தனுசு 2மே அவருக்கு ஆட்சி வீடு. கடகம் உச்ச வீடு. மேசம், விருச்சிகம், சிம்மம், கடகம் அவருக்கு ஸ்தான பலம் இருக்கும். துலாம், மகரம், துலாம், ரிஷபம் அவருக்கு பகை வீடு. உங்கள் ஜனன ஜாதகத்தில் துலாமிலையும் ரிஷபத்தில் இருந்தாலும் அது பகை வீடு. கன்னி, மிதுனம், மகர, கும்பம் எல்லாம் சம வீடு. சரியா? ஸோ அவருக்கு அந்த 12 வீட்டில் கன்னி, மிதுனம், மகர, கும்பம்லாம் சம வீடு. தனுசு, மீனம், கடகம் ஆட்சி உச்ச வீடு. தனுசு மூலத்திரிகோண ஆட்சி வீடு. மேசம், விருச்சிகம், சிம்மம் இந்த 3மே அவருக்கு நட்பு வீடு. ஓகே நேரில். இப்போ அவருடைய ஸ்தான பலத்தை நான் சொல்லிட்டேன். இப்போ குரு பகவான் மகர ராசிக்கு எப்படி சார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். லக்கண தசாபுத்தி பலங்களையும் சொல்கிறேன், அதுக்கு பரிகாரத்தையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் குரு திசையில் இருப்பீங்க. குரு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருக்கலாம் அதை சொல்ல போகிறேன். எல்லோரும் ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இந்த லக்கணம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பொதுவாக குரு ராசி அல்லது லக்கணத்தை தான் மெயினாக எடுக்கணும். ஏன்னா ராசிங்கிறது பொதுவானது. இப்போ மகர ராசிக்கு குரு இப்போ 7ஆம் இடத்துல இருக்கார் கோச்சாரத்தில். எல்லாத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார். ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் இப்போ நல்ல பலன்களை கொடுப்பார். அதுதான் விதி, அடிப்படை விதி. அப்படி பார்க்கும்போது அவர் லக்கணம் ராசி 2க்குமே 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல இருக்கணும். அதாவது ராசிக்கு எடுத்தாலும் சரி, லக்கணத்துக்கு எடுத்தாலும் சரி, 2, 5, 7, 9 இந்த காம்பினேஷனில் குரு இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? லக்கணத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. நீங்கள் மகர ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கணத்தில் குரு திக்பலம் அடைவார். லக்கணத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் நல்ல புண்ணியவான்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதுபோல் குரு தனித்து இருக்கக்கூடாது. ஒரு கிரகம் கூட சேர்ந்து இருக்கணும். தனித்த குரு பால். சரியா?
தனித்த அந்தணன் வந்து நல்லது செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க. குரு வந்து அந்தணன், அவர் வந்து பிராமண வம்சத்தை சேர்ந்தவர், அந்தணன் குரு அல்லவா. அதனால் தனித்த குரு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டாரும் ஒரு கருத்து இருக்குது ஜோதிடத்தில். குரு வந்து செவ்வாய் கூட சேர்ந்துருக்கலாம், சந்திரன் கூட சேர்ந்துருக்கலாம், புதன் கூட சேர்ந்துருக்கலாம், சனி பகவான் கூட கொஞ்சம் சேர்ந்துருக்கலாம். ரொம்ப நெருங்கி போயிடக்கூடாது, ஒரு 10 டிகிரி விலகி இருக்கலாம். ஸோ செவ்வாய், சந்திரன், புதன், சனி பகவான் இவங்க கூட சேர்ந்து குரு இருக்கலாம். கேது கூடயும் சேர்ந்து இருக்கலாம். ராகு கூட சேரக்கூடாது, சூரியன் கூட சேரக்கூடாது. சரியா? ராகு சூரியன் கூட குரு சேராமல் இருந்தாரா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். மற்ற கிரகங்கள் அந்தளவு குருவை பாதிக்காது. சரியா? குரு செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா குரு மங்கள யோகம், இந்த ஜாதகம் யோகமான ஜாதகம். குரு சந்திரன் சேர்ந்தால் குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், இது நல்ல ஜாதகம் தான். குரு புதன் சேர்ந்தாலும் நல்ல யோகம்தான். குரு சனி பகவான் சேர்ந்தால் சண்டால யோகம்பாங்க. ஆனால் சனி பகவான் சுபத்துவம் அடைவார். சில வீட்டில் இருக்கலாம். சரியா? ஓகே நேயர்களே. ஸோ குரு வந்து ராகு சூரியன் கூட சேரக்கூடாது. சூரியன் கூட சேர்ந்தால் அஸ்தமனம் அடைஞ்சிருவார். சூரியனை சுபத்துவப்படுத்திட்டு குரு வந்து இயல்பு நிலை பாதிக்கப்படுவார். பொதுவாக ஜனன ஜாதகத்தில் குரு வந்து இயல்பு நிலை பாதிக்கக்கூடாது. சரியா நேயர்களே? அவர் தனிச்சும் இருக்கக்கூடாது, மற்ற கிரகங்களோட சேர்ந்து இயல்பு நிலை பாதிக்கவும் கூடாது. இது ஒரு காம்ப்ளிகேஷனான அமைப்பு தான். ஏன்னா குரு வந்து ரொம்ப முக்கியமானவர். அது எப்படின்னா, பால் மாதிரி. பாலை வந்து பச்சையாக வச்சோம்னா கெட்டு போயிடும். சூடு பண்ணி ஆற வச்சாலும் அது கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரியாக தெரிஞ்சு போயிடும். ஸோ பாலை வந்து பக்குவமான நேரத்தில் காய்ச்சி குடிச்சிடணும். இல்லைனா பாலுக்கு வந்து முன்பின் வந்து கெட்டு போயிடும். பால் மாதிரி குரு. அதான் சொல்லுவாங்க, அவன் உள்ளம் பால் உள்ளம்பாங்க. பால் வந்து ரொம்ப புனிதமான பொருள் மனித சாப்பாட்டில். அதைத்தான் பச்சை குழந்தை கூட பாலை கொடுக்குறாங்க. அது மாதிரி குரு வந்து பால் உள்ளம் கொண்டவர். பால் மாதிரி அவர். யாரு கூடயும் சேரவும் முடியாது. சேர்ந்தாலும் கெட்டு போயிடுவார், தனிச்சிருந்தாலும் கெட்டு போயிடுவார். அவர் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கணும். அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். உங்கள் ஜாதகத்தில் அவர் எத்தனை டிகிரிக்குள்ளே எந்த வீட்டில் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். அதுபோல் குரு வந்து பாவக்கிரகங்கள் தொடர்பில் இருக்கக்கூடாது. பாவக்கிரகங்கள் அவர் பார்க்கக்கூடாது. சனி பகவான், ராகு பார்ப்பார். கேது கூட சேர்ந்தால் ராகு பார்ப்பார். ஸோ சனி பகவான், ராகு பார்வை, அடுத்து வந்து மாந்தி பார்வை, அடுத்து வந்து செவ்வாய் பார்வை, இந்த கிரகங்களோட பார்வை குருவுக்கு இருக்கக்கூடாது. இதுலேருந்து தப்பி அவருக்கு இருக்கணும். இதெல்லாம் தப்பி இருக்கிறவங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்தை நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இப்போ வந்து மகர ராசியில் வந்து ராசிக்கு வந்து குரு 3-12 கூடியவர் தான். நல்ல ஆதிபத்தியத்துக்கு உடையவர் கிடையாது. பொதுவாக மகர ராசிக்கு வந்து குரு வந்து பெருசாக பலன்லாம் கொடுக்க மாட்டார். லக்கண ரீதியாக சில நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ மகர ராசியில் வந்து எந்தெந்த லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பார் சார் அப்படின்னா, மிதுன லக்கணத்துக்கு, மகர ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்ல பலன்களை கொடுப்பார் குரு தசையில். ஏன்னா 7, 10, 3, 12 வருவார். இதில் 12ஆம் இடம் ஒன்று தான் கெட்ட ஆதிபத்தியம், மறைவு ஸ்தானம். மற்ற இடமெல்லாம் அவருக்கு நல்ல ஆதிபத்தியம் தான். 7, 10, 3. அதே மாதிரி மகர ராசியில் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். 4, 7, 3, 12 வருவார். அது 4, 7ங்கிறது லக்கணத்துக்கு, 3, 12ங்கிறது ராசிக்கு. லக்கணத்துக்குள்ள ஆதிபத்தியத்தையும் ராசிக்குள்ள ஆதிபத்தியத்தையும் சொல்கிறேன். ஸோ கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருதசை ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து வந்து விருச்சிக லக்கணம் 2, 5, 3, 12 நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து தனுசு லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. கும்ப லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மீன லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ இதுலேருந்து தெரிய வருது என்னென்னா, மகர ராசியில் வந்து மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசையில் வந்து நல்ல ஆதிபத்திய விசேஷங்கள் நடக்கும். ரைட்டு. இப்போ வந்து குரு வந்து ராசிக்கு லக்கணத்துக்கும் எங்கெங்கே இருக்கலாம் சார் அப்படி பார்த்தோம்னா, சில லக்கணங்களுக்கு வந்து அவர் 2, 5, 7, 9, 11 வருவார். இப்போ நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கீங்க, அது ஃபிக்ஸட், அதை மாற்ற முடியாது. சரியா? ராசியை வந்து மாற்ற முடியாது, அது வந்து ஃபிக்ஸட். இப்போ நீங்கள் வந்து மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, குரு எங்கே இருக்கலாம்னா ரிஷபத்தில் இருக்கலாம். சரியா? ரிஷபத்தில் இருந்தார்னா ராசிக்கும் மறைய மாட்டார், லக்கணத்துக்கும் மறைய மாட்டார். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். இது நல்ல அமைப்பு தான். சரியா? நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு வந்து ரிஷபத்தில் இருக்க வேண்டும். அடுத்து வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பொதுவாக நல்ல பலன்கள் கொடுப்பாரு. குரு எங்கே சார் இருக்கணும் அப்படின்னா, கடகத்தில் உச்சமாக வேண்டும். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். அடுத்து வந்து துலா லக்கணத்தில் பிறந்தவங்க, துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கணும். ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கடுத்து வந்து குரு இந்த மாதிரி இடத்துல, அதாவது 2, 5, 7, 9, 11 இந்த காம்பினேஷனில் வருவார். அதே மாதிரி வந்து குரு வந்து கன்னியில் இருக்கார் வச்சுக்கோங்க, மகர ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பார். நீங்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கணும். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பார். இது ஒரு வகைக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது மேசம், ரிஷபம், மிதுனம், துலாம், கடகம், இந்த 5 வீட்டில் பிறந்தவங்களுக்கு குரு இந்த நிலைமையில் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பார். இப்போ நீங்கள் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, குரு எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னம்னா, குரு வந்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து 5ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தால் நல்ல அமைப்பு தான். அதே நேரம் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். இந்த காம்பினேஷனில் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராசிக்கு லக்கணத்துக்கும் நல்ல ஆதிபத்தியத்தில் இருப்பார். அந்த 2, 5, 7, 9, 11 இருப்பார். அப்படி பார்க்கும்போது அவர் எந்தெந்த லக்கணத்துக்கு வருவார்னா, மேசம், ரிஷபம், மிதுனம்,
கடகம், அடுத்து வந்து துலாம் 1 2 3 4 5 இந்த 5 லக்கணத்துக்குமே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல இடத்துல வருவார். இது ஒரு வகையான காம்பினேஷன். ஸோ குரு வந்து இந்த காம்பினேஷனில் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன காம்பினேஷனில் இருக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவாக சொல்ல முடியும். இருப்பினும் நான் வந்து ஒரு ஜோதிடர் என்ற முறையில் ஜாதகத்தை தினமும் பார்க்குறதுனால என்னோடய அப்சர்வேஷனை வச்சு சொல்கிறேன். இந்த அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் குரு இருந்தாருன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ நான் வந்து கடக ராசி மகர ராசி கடக லக்கணம், குரு லக்கணத்தில் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு. சரியா? லக்கணத்தில் திக்பலம் விட்டு உச்சம் அடைஞ்சிருப்பார், ராசியை பார்ப்பார். அதே நேரம் வந்து அந்த குரு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? ராசிக்கு வந்து நல்ல பலன் கொடுப்பாரு. அதே மாதிரி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே நேயர்களே, இப்போ வந்து நான் பலன்களை சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. குரு வந்து மேச ராசியில் இருக்கிறாரு. மொத்தம் 12 ராசி இருக்குது. ஒவ்வொரு இடத்துல இருந்தாருன்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு சுருக்கமாக சொல்கிறேன். சரியா? இப்போ மேசத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மேசத்தில் குரு இருந்தாருன்னா நல்ல குணவானாக இருப்பான், நல்ல கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும். கொடையாளி, மற்றவங்களுக்கு வந்து கொடுத்து உதவான், தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பான். தங்கிட்ட காசு இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கையில் காசு பணம் இருக்கும், புத்திர சந்தானம் இருக்கும். ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர சந்தானத்தை குரு பகவான் கொடுப்பாரு, கையில் காசு பணத்தையும் கொடுப்பாரு. நல்ல ஆளும் நல்லா இருப்பாங்க, ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வலிமைசாலியாக இருப்பாங்க, வலிமையாக இருப்பாங்க. நல்லவனாக இருக்கான்னு சொல்ல முடியாது, வலிமையாக இருப்பான், ஸ்ட்ராங் ஆள் வந்து திடகாத்திரமாக ஸ்ட்ராங்காக இருப்பான், எதுக்கும் பயப்பட மாட்டான், அஞ்சானாக இருப்பான், துணிவே துணைவேன்னு வலிமைசாலியாக இருப்பாங்க. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு என்ன பலன்களை பொதுவாக கொடுப்பாருன்னா அதிக நண்பர் இருப்பாங்க. மிதுன லக்கணம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிதுன லக்கணத்திலே குரு இருக்கார் வச்சுக்கோங்களேன், மிதுன ராசியிலே குரு இருக்கிறாருன்னா நல்ல நண்பர்களை கொடுப்பாரு, அதிக நண்பர்களை கொடுப்பாரு. அடுத்து கடகத்தில் குரு இருக்கிறாரு. கடகத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் வந்து புத்திமானாக இருப்பாங்க, அறிவுசாலியாக இருப்பாங்க, புத்திமானாக இருப்பாங்க, வெகு உபத்திரன் அப்படிம்பாங்க. சரியா? எந்த ஒரு காரியத்தையுமே நல்லா வந்து உதவுவாங்க. சரியா? நல்ல ஒரு காரியம் பண்ணுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிம்மத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள், சிம்ம ராசியில் குரு இருக்கிறாருன்னா கீர்த்திமான், பேர் புகழ் அந்தஸ்து இருக்கும். இவங்க காலத்துக்கு பின்னாடியும் இவங்க பேர் பேசப்படும். கன்னியில் குரு இருக்க பிறந்தவர்கள், கன்னி ராசியில் குரு இருக்கிறாரு என் ஜாதக கட்டத்தில் அப்படி சொல்கிறவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமாக இருக்கும். அடுத்து துலாமில் குரு இருக்க பிறந்தவர்கள் வலிமைசாலி, ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, வலிமையாக இருப்பாங்க, எதையும் எதிர்த்து போராடுவாங்க. விருச்சிகத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் நற்குணவான். சரியா? கையில் காசு பணம் இருக்கும், புள்ள பாக்கியம் இருக்கும், தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ்வாங்க. மற்றவங்க காசு பணம் டக்குன்னு கொடுத்துருவாங்க, மற்றவங்க கூட கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கொடுத்து பழகுனவங்க. சரியா? விருச்சிகத்தில் குரு இருந்தாருன்னா பிறருக்கு டக்குன்னு காசு கொடுத்துருவாங்க, யோசிக்க மாட்டாங்க, நமக்கு பின்னாடி வேணுமேனு யோசிக்க மாட்டாங்க, டக்குன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் பின்னாடி இவங்களுக்கு பணம் வரும். சரியா? அதனால் இவங்க வந்து விருச்சிகம் மேசத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் பிறருக்கு கொடுத்து உதவுவாங்க. தனுசில் குரு இருக்கிறாரு, அரசனுக்கு சமம், அரசாங்க வாழ்க்கை நல்லபடியாக வரும், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். மகரத்தில் குரு இருக்கார், நீசம் அடைவார். குருவுக்கு வந்து மகரம் வந்து நீச வீடு. சரியா? மகர ராசி வந்து குருவுக்கு வந்து நீச வீடு தான். மகரத்தில் குரு இருக்க பிறந்தவர் வந்து தேச சஞ்சாரி, அதாவது ஊர் விட்டு ஊர் அலைஞ்சிக்கிட்டே இருப்பானுங்க, கவலை இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போயுமே கவலையாக தான் இருப்பாங்க, மனசுக்குள்ள ஒரு தொங்கல் இருந்துகிட்டே இருக்கும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்கும், தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். கும்பத்தில் குரு இருக்க பிறந்தவனுங்க சுகவான், கும்பம் வந்து ஒரு ஸ்திர வீடு. சரியா? குரு வளத்தில் வரதுனால ஆள் வந்து ஹெல்த்தாக இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க. ஹவாரியும் கேட்டால் ஃபைன்னு சொல்லுவாங்க, கும்பத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள். அடுத்து மீனத்தில் ஆட்சி பெற்றிருப்பார், நல்ல அமைப்பு தான், அரசன். அதே எப்படின்னா அரசியல்வாதியாக இருப்பாங்க, இல்லைனா அரசாங்கத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு ராஜா மாதிரி வாழ்வாங்க. ஸோ இந்த ராசியில் குரு இருக்க பிறந்தவர்கள் வந்து இந்த அமைப்பில் பேசிக்காக இருப்பாங்க. நான் நிறையா சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கிறேன். சரியா நேர்களே? இப்போ வந்து லக்கணத்திலே குரு இருக்கிறாரு, நீங்கள் எந்த லக்கணம் பிறந்தாலும் சரி, ஆனால் லக்கணத்தில் திக்பலம் அடைவார், திக்பலம் என்ற ஸ்தான பலத்தை அடைவார், நல்ல விசேஷம்தான். ஸோ லக்கணத்திலே குரு இருக்க பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த பலன்கள்லாம் எப்போ வரும்னா அந்த தசாபுத்தியில் தான் வரும். இப்போ குரு உங்களுக்கு எந்த வீட்டில் இருக்கிறாரு, லக்கணத்தில் இருக்கிறாரா, லக்கணம்ங்கிறது 1ஆவது வீடு, அடுத்து 2ஆம் வீட்டில் இருக்கிறாரா, 3ஆம் வீட்டில் இருக்கிறாரா, 4ஆம் வீட்டில் இருக்கிறாரா, 5ஆம் வீட்டில் இருக்கிறாரா, 6 7 8 9 10 11 12 வீட்டில் எந்தெந்த வீட்டில் இருக்கிறாரு, என்னென்ன பலன்கள் அதை சொல்கிறேன். அந்த பலன்களை எப்போ கொடுப்பாருன்னா மேக்சிமம் தன்னுடைய தசாபுத்தி 16 வருஷத்தில் கொடுப்பாரு. அவர் எந்த வீடை சார்ந்து இருக்காரோ அந்த வீட்டு பலனை கொடுப்பாரு. அதே மாதிரி எந்த வீட்டில் இருந்து எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டு பலனையும் தன்னோட தசாபுத்தியில் கொடுப்பாரு. எந்த ஒரு கிரகமுமே வந்து எந்த வீட்டில் இருந்தாலுமே சரி அந்த வீட்டுடைய ஆதிபத்திய விசேஷத்தை கொடுக்கும் அல்லது கெடுக்கும். அதுபோக அந்த கொடுக்கறது கெடுக்கிறது எப்படின்னா வாழ்நாள் முழுக்க கொடுக்கும். ஒரு ஜாதகம் இருக்குது, மகர ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் வாழ்நாள் முழுக்க குரு வந்து தன்னுடைய காரகத்துவத்தை கொடுப்பாரு. ஆனால் ஆதிபத்திய விசேஷத்தை வந்து தன்னுடைய தசாபுத்தியில் தான் கொடுப்பாரு. காரகத்துவம்னா என்ன? பணம், புத்திர பாக்கியம் 2 தான் மெயின். அதை வந்து வாழ்நாள் முழுக்க கொடுப்பாரு. நல்ல இடத்துல இருந்தாருன்னா வாழ்நாள் முழுக்க கொடுப்பாரு, நல்ல இடத்துல இல்லைன்னா அதில் பிரச்சனை கொடுப்பாரு.
சரியா? சில பேருக்கு பண பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் என்ன, குரு நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வார், 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வார். இன்னும் 6ஆம் இடத்துல இருப்பார், இல்லைன்னா 8ஆம் இடத்துல இருப்பார், இல்லைன்னா 6, 8, 12 பார்ப்பார். இவங்களுக்கு எப்படின்னா கடன் பிரச்சனையும் இருக்கும், அதனால் வம்பு வழக்கம் இருக்கும், அதனால் ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. சரியா? குரு அதையும் செய்வார், சிறப்பாக செய்வார். அதை பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம். பொறுமையாக கேளுங்க. வீடியோவில் இருந்து கொஞ்சம் கூடுனாலும் பரவாயில்ல, நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன். ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிக்கலான்னு இருக்கேன். அந்த 16 வருஷத்துலேயும் வந்து மற்ற புத்திகள்லாம் வரும். குரு திசையில் குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி இப்படிலாம் வரும். அதுக்கு என்ன பரிகார வழிபாடு அதையும் அந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, இப்போ வந்து குரு லக்கணத்தில் இருக்கிறாரு. குரு லக்கணத்தில் இருக்க பிறந்தவர்களுக்கு அவருடைய தசையெல்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். குரு லக்கணத்தில் இருந்தார்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல அமைப்பு தான். அதனால தான் லக்கணத்தில் திக்படுறாரு. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், புத்திர பாக்கியம் இருக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடவுள் மனை உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், ஆன்மீக தொடர்பு நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதுலேருந்து என்ன செய்யுதுன்னா, குரு வந்து லக்கணத்திலே இருக்கலாம். சரியா? நீங்கள் பிறந்த லக்கணத்திலே 1ஆம் வீட்டில் இருக்கலாம். 1ஆம் வீட்டில் இருக்கிற குரு, 1ஆம் வீட்டில் குரு இருக்க பிறந்தவர்கள் தீர்க்காயிலாக இருப்பாங்க. சரியா? திடகாத்தமாக சாரீரம் இருக்கும். ஆனால் உடம்புல வந்து வாயு பிரச்சனை இருக்கும், வயிற்று பிரச்சனை இருக்கும். புத்திர சுகம் நல்லா இருக்கும், நல்ல மதிநுட்பமாக இருப்பாங்க, எதற்கும் கலங்காமல் இருப்பாங்க. சரியா? சில பேருக்கு உடம்பு வந்து ஃபேட்டாக இருக்கும். சரியா? உடம்பு ஃபேட்டாக இருக்கும், குண்டாக இருப்பாங்க, கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வருவாங்க, சரீரம் நல்லா இருக்கும், நல்ல நடத்தை இருக்கும், நல்ல விதமாக இருப்பாங்க. ஸோ லக்கணத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு அந்த 16 வருஷம் நல்லபடியாக போயிடுங்க. சரியா? 16 வருஷத்தில் அவர் எந்தெந்த இதை கொடுப்பாருன்னா 5, 7, 9 இந்த ஆதிபத்தியத்தை பார்க்கறதுனால அந்தந்த விஷயத்துலேருந்து நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதுபோல் குருவுக்கு வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ குரு வந்து இப்போ மேசத்தில் இருக்கிறாரு. நீங்கள் வந்து மகர ராசி மேச லக்கணம், மேச லக்கணத்திலே திக்பலம் பெற்று இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். ஸ்தான பலம் பெறுவார், திக்பலம் பெறுவார். குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். செவ்வாய் எங்கே சார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் உங்கள் ராசிலே இருந்தாருன்னா சூப்பர். செவ்வாய் வந்து உங்கள் ராசிலே இருக்கிறார். மகர ராசி மேச லக்கணம். செவ்வாய் வந்து மகர ராசிலே இருக்கிறார், உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. சந்திரன் கூட சேர்ந்து குருமங்கல சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார். சூப்பர், நல்ல அமைப்புங்க இது. மேச லக்கணம், மகர ராசி, செவ்வாய் மகரத்தில் இருக்கிறார், சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறார்னா இந்த சந்திரமங்கல யோகம். மேச லக்கணத்துக்கு 9, 12 கூடையவன் வருவார். 9, 12 கூடையவன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல அமைப்பு தான். 4 கூடையவன் கூட சேர்ந்து இருந்து 4ஆம் இடத்தையே பார்ப்பார். நல்லா வளப்படுவாங்க இவங்க. சரியா? ஆள் நல்லா சுகமாக ஹெல்த்தாக இருப்பாங்க. வீடு, வண்டி, வாகன யோகம், விவசாயம் நல்லபடியாக இருக்கும். அந்த சந்திரமங்கல யோகம் நல்ல டியூன் செய்யும். ஆனால் சந்திரன் மட்டும் நல்ல சந்திரனாக இருக்கணும். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை நல்லா இருக்கணும். ஏன்னா குருவுக்கு வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் சந்திரன் கூட சேர்ந்து இருக்கும்போது, உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் கூட சேர்ந்து இருக்கும்போது அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த மாதம் வரைக்கும் பிறந்திருந்தீங்கன்னா சந்திரன் வந்து வலுவாக இருப்பார். சரியா நேர்களே? ஸோ சித்திரை டு ஐப்பசி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து மகர ராசியில் நல்லா இருப்பாங்க. பொதுவாக சித்திரை டு ஐப்பசிக்குள்ளே பிறந்தவங்களுக்கு வந்து மகர ராசியில் இருக்கிற சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார், பவர்ஃபுல்லாக இருப்பார். இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் சில பேர் இந்த மாதத்தில் பிறந்திருப்பாங்க, அவங்க வந்து ஓரளவு நல்லா இருப்பாங்க. சரியா? கணவன் மனை உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம், எனக்கு இதிலெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் ராசிக்கு 7 கூடையவன். நல்ல அமைப்பில் கெட்டு போகாமல் தனிச்சந்திரன் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அப்பேற்பட்ட சந்திரன் கூட அந்த மேச லக்கணத்துக்கு உண்டான செவ்வாய் சேர்ந்தாருன்னா சூப்பர் பலன்கள் கொடுப்பாரு. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, மகர ராசி மேச லக்கணத்துக்கு குரு லக்கணத்திலே இருந்தாலுமே குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லபடியாக இருக்க வேண்டும். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, குரு எந்த வீட்டில் இருந்தாலுமே அந்த குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்ச ஸ்தான பலம் அடைஞ்சு சுப தொடர்பு இருந்துச்சுன்னா குரு திசை வந்து சிறப்பாக இருக்கும். அந்த 16 வருஷம் நல்லாயிருக்கும். அதுபோல் குருக்கு சாரம் கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். குரு இப்போ மேசத்தில் இருக்கிறாரு. மேசத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, பரணியில் இருக்கிறாரு. பரவாயில்ல. பரணி நட்சத்திரம் வந்து இப்போ மேச லக்கணத்துக்கு 2, 7 கூடிய நட்சத்திரம் தான். தனஸ்தானாபதி கலஸ்தரஸ்தானாபதி நட்சத்திரம் தான், சுப ஆதிபத்தியம் தான். ஸோ நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு, குடும்பத்தில் நல்ல பணப்புழக்கம், கணவன் மனை சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது, தொழில் படுத்துறது, தொழில் உண்டாக்குறது, கூட்டு தொழில், மனைவி பேரிலே வேலை எடுத்து செய்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஸோ மேச லக்கணத்தில் குரு இருந்தாலுமே செவ்வாயும் வலுத்து அவர் எந்த சாரத்தில் இருக்கிறாரு? பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. பரணி வந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா சூப்பர். பரணி நட்சத்திரத்தில் இருந்தாலுமே 2, 3ல் இருந்து சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்காரு வச்சுக்கோங்களேன். ஜனன ஜாதகத்தில் குரு தசை சூப்பராக இருக்கும். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, குருவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் குருவுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் கெட்டு போகாமல் இருந்தால் குரு அந்த 16 வருஷத்தில் நல்ல பலன்களை கொடுப்பார். எந்த வீட்டில் இருக்கிறாரோ, எந்த சாரம் எடுத்துக்கிறாரோ அந்த சாரநாதன் வீட்டின் வழியாக தன்னோட காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் சேர்த்து கொடுப்பார். அதனால் என்ன சொல்கிறேன்னா, குருவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் கெட்டு போகாமல் இருந்தால் 16 வருஷம் நல்லாயிருக்கும். குரு பொதுவாக லக்கணத்துக்கு வந்து சுபர்களுடைய சாரத்தில் இருக்கலாம். லக்கணத்துக்கு வேண்டிய சுபர்கள் யோகர்கள் சாதத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு.
அது வந்து நம்ம ஜாதகத்தில் தான் பார்த்தா தான் தெரியும். சரியா நேர்களே? அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. நான் வந்து இப்போ பலன்களை சொல்கிறேன். இப்போ இந்த 16 வருஷத்தில் லக்கணத்தில் இருந்தார்னா என்னென்ன பலன்கள் நடக்கும் அதை சொல்லிட்டேன். 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. 2ஆம் இடத்துல இருந்தார்னா அவர் வந்து 6, 8, 10 பார்ப்பார். 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன, சில பேர் கடன் பிரச்சனை இருக்கும். கையில் காசு பணம் இருந்தாலுமே சில தேவை கடன் பிரச்சனை, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். தூரதேசத்துக்கு அனுப்பிவிடுவார். வெளிநாடு வெளி மாநில வேலையை கொடுப்பாரு. அதில் வந்து நல்ல தொழிலை கொடுப்பாரு. சரியா? தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் ஒரு அலைச்சல் திருச்சலோடு இருக்கும். சில பேர் தொழில் பாருங்கள், அலைச்சல் திருச்சலோடு பார்ப்பாங்க, வெளியூர் வெளி இடத்துல பார்ப்பாங்க. அதில் கொஞ்சம் கடன் வாங்குறது, லோன் வாங்குறது, இது மாதிரி கமிட்மெண்ட்டை கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா 6, 8, 10ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல இடத்துல இருக்கிறாரு. சாரம் நல்ல சாரம் வாங்கி வீடு கொடுத்தவன் வளர்த்தாருன்னா நல்லா கையில் காசு பணம் இருக்கும், வாக்கு பலிதம் இருக்கும், சொல்ல காப்பாற்றுவாங்க, சாஸ்திர ஞானம் இருக்கும், நல்லா பேசுகிறது நல்ல கில்லாடியாக இருப்பாங்க, நல்ல சமயோத புத்தி இருக்கும், வாக்கு சாதுரியம் இருக்கும், அரசாங்கத்தோட வகுப்பதி கிடைக்கும், குடும்பத்தில் அதிக செலவு இருக்கும். சரியா? ஏன்னா 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால செலவுகள் தாறுமாறு போய்கிட்டு இருக்கும். குறைந்த சேமிப்பு இருக்கும். இவங்களால் பணத்தை வந்து சிக்கனப்படுத்த முடியாது, செலவு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. விருந்து உபச்சாரம் இருக்கும். சரியா நேர்களே? அதே மாதிரி வந்து நியாயம் பேசுவாங்க, தராதாரம் இருந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு இந்த குணாதிசயங்களும் இருக்கும். அவருடைய தசா புத்தியில் இப்படி தான் இருப்பாங்க. சரியா? கையில் காசு சேர்க்க முடியாது, அப்படி இப்படி ரொட்டேஷனில் தான் இருப்பாங்க. அடுத்து வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து மறைவு தான், 25% மறைவு தான். 3ஆம் இடத்துல ஸ்தானப்பலம் பட்டு இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. சரியா? ஸ்தானப்பலம் பட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல இடங்களை பார்ப்பார். 7, 9, 11ஆம் இடத்தை பார்ப்பார். இன்டகிரேஷன், கணவன் உறவு, லாபம் இருக்கும், பெரிய வெற்றி அடைவாங்க, நல்ல ஒரு ஆச்சாரமான ஆளாக இருப்பாங்க. ஸோ 3ஆம் இடத்துல இருந்தார்னா தான் பார்க்குற இடங்களை வளப்படுத்துவார். அதன் மூலியமாக அந்த தன்னுடைய தசையில் அந்த 16 வருஷத்தில் நல்ல பலன்களை கொடுப்பார். 3ஆம் இடத்துல ஜாதகர் இருக்க பிறந்தவங்க அந்த தசையில், அந்த 16 வருஷ தசையில் இப்படி தான் இருப்பாங்க, சிக்கனமாக இருப்பாங்க. நண்பர்கள் நல்லவராக அமைய மாட்டாங்க. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க நண்பர்கள் பேச்சை கேட்கக்கூடாது. பெரியவரோட ஆதரவு இருக்கும். நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க. மனைவி பேச்சை கேட்பாங்க, பொண்டாடி தாசனாக இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களை இருந்தால் கணவன் பேச்சை கேட்பாங்க. எதையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிடுவாங்க, கிரகிச்சுக்கிடுவாங்க. அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி உண்டு. எழுத்து வளம் நல்லாயிருக்கும். ரிட்டன் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க. கதை கவிதை எழுதுறதுல கில்லாடியாக இருப்பாங்க. வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருக்கும். இடமாற்றமும் இருக்கும். சரியா? ஒரு இடத்துல நீடித்திருக்க மாட்டாங்க, ரோமிங்கிலே இருப்பாங்க. சரியா? 3ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், பிறந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவாங்க. பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் தான் பொழப்பு எடுத்துவாங்க. சில பேர் தாய் தப்பனை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இப்படி சில கலப்பு பலன்களை கொடுப்பாரு. இவங்களுக்கு செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும், 2வது பார்ட் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 4ஆம் இடத்துல குரு. 4ல் குரு கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சுபகிரகம் வந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா 8, 10, 12ஆம் இடத்தை பார்ப்பார். பார்த்தீங்களா? 8, 12 வந்துருச்சு. 8, 12ஆம் இடத்தை பார்த்தாலே நல்லா இருக்காது. அலைச்சல் இருக்கும், சுப விரயம் இருக்கும், தேவையில்லாமல் செலவு பண்ணுவாங்க, அதனால் கடன் ஆவாங்க, வம்பு வழக்கு பிரச்சனைலாம் வரும். இருப்பினும் ஒரு காரியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருந்து சொன்ன மாதிரி 4ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் ஏதோ ஒரு காரிய வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மற்றபடி 4ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா அவங்க வாழ்க்கை எப்படி சார் போகும் அப்படின்னா, தசாபுத்தியில் வாகன யோகம் இருக்கும். வண்டி வாகன யோகம், டிராவல் டிரான்ஸ்போர்ட் நல்லபடியாக இருக்கும். சொந்த பந்தம் நல்லபடியாக இருப்பாங்க. நண்பர் நல்லபடியாக இருப்பாங்க. சரியா? தாயாருக்கு நல்லா இருக்கும். தாய்க்கு வந்து நீடித்த ஆயுள் இருக்கும். தாய் கூடயே இருப்பாங்க. தாய் வழி சீதனங்கள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதுமாதிரி கால்நடை சிறப்பு இருக்கும். கால்நடைனா என்ன, ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்ப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல இருக்க குரு விவசாயத்துக்கு நல்ல ஒரு இதாக கொடுப்பாரு. வாக்குத்திறன் இருக்கும், தந்திரம் இருக்கும். சரியா? இவங்க மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு ஆலோசனை இருக்கிறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. ஊர் பெரியவங்க, நாட்டாமை, பஞ்சாயத்து போர்டு தலைவர் இப்படிலாம் இருக்காங்களே, ஊர் விஷயத்தை தலையிட்டு அவங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல குரு இருப்பார். அந்த தசாலே வந்து நல்ல பீக்காக கொண்டு போவார். அடுத்து 5ஆம் இடத்துல குரு இருக்கலாம். 5ல் குரு இருக்கிறது நல்ல அமைப்பு. இவங்க வந்து இந்த பெரிய பையனை கடந்தவங்கன்னு அர்த்தம். சரியா? நல்ல அமைப்பு, பூர்வ புண்ணியம் உள்ளது, குலதெய்வத்தோட அருள் இருக்கும். 5ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா 9, 11 லக்கணத்தை பார்ப்பார். அருமையான அமைப்பு, நல்ல லாபமாக இருக்கும், வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து இந்த தசை வந்து நல்லாயிருக்கும். ஆனால் 5ல் குரு இருந்தாருன்னா புத்திர சந்தானம் வந்து லேட்டாகும்பாங்க. ஏன்னா தனகாரகன் புத்திரகாரகன் புத்திர ஸ்தானத்தில் இருந்தார்னா புத்திர சந்தானம் லேட்டாகும். ஆண் வாரிசு கிடைக்காது. அப்படியே ஆண் வாரிசு இருந்தாலும் நல்ல பையனாக இருக்க மாட்டான், தாய் தப்பனுக்கு அடங்கி இருக்க மாட்டான். பெண் வாரிசு இருந்துச்சுன்னா பரவாயில்லை, வாட்டர் மேபி புத்திர சந்தானம் லேட் ஆகும். 5ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா நல்ல பரந்த மனப்பான்மை இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். நல்ல ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்திருப்பாங்க, ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. குடும்பத்தில் ஊர் உலகத்தில் பெரிய லெவலில் இருப்பாங்க, பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. மந்திரி, அரசியலில் பெரிய ஆளாக இருப்பாங்க. மந்திரிக்கு பிஏ, அரசியலில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள். சரியா? இதெல்லாம் இருக்கும். குருபக்தி இருக்கும், ஆலோசனை நல்லபடியாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். போட்டி பந்தயத்தில் நல்ல ஆர்வம் இருக்கும், லாபமும் இருக்கும். 5ல் குரு இருக்க பிறந்தவர் நல்லா இருப்பாங்க. கோயில் உலகத்துக்குலாம் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. மந்திர சாஸ்திரங்கள்லாம் நல்லா பேசுவாங்க. அடுத்து 6ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. சரியா? 6ஆம் இடத்துல குரு இருந்து லக்னாபதி வீக் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். தேக ஆரோக்கிய பிரச்சனைக்காக பணம் நிறைய செலவு பண்ணுவாங்க. 6ஆம் இடத்துல குரு இருக்குது, நல்ல அமைப்பு கிடையாது. சரியா நேரில்? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி மகர ராசி, ரிஷப லக்கணம், நல்ல அமைப்பு தான். குரு எங்கே இருக்கிறார் சார்னா துலாமில் பகமப்பட்டிருக்காரு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயம் கிடையாது. சுக்கிரனு கட்டுப்பிட்டார் வச்சுக்கோங்களேன், சுக்கிரனு கட்டுப்பிட்டார்னா அவங்க வாழ்நாள் முழுக்க நோயில் அவதப்பட்டு இருப்பாங்க. சரியா? மகர ராசி, ரிஷப லக்கணம். குரு வந்து 6ஆம் இடம் துலாமில் இருக்கக்கூடாது.
ஆனால் சுக்கிரன் நல்ல நிலைமையில் வளர்த்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சுக்கிரன் கெட்டு போயிட்டார் சார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னா அவர் நீசம் அடைகிறார் வச்சுக்கோங்க. லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல நீசம் அடைச்சிட்டாருன்னா ஆள் வீக்காக இருவாங்க. ஏன்னா லக்கணாபதி வந்து 6ல் உட்காந்துட்டார். சாரி, குரு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. ரிஷப லக்கணத்துக்கு ஆகாதவன், ரிஷப லக்கணத்துக்கு 8-11 கூடியவன். அட்டமாதிபதி வந்து 6ஆம் இடத்துல உட்கார்றது பெரிய பிரச்சனை, உடல்நல பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்கும். சில பேருக்கு குரு திசையில் பிரச்சனை வர்றது காரணமே இந்த அமைப்பில் தான் இருக்கும். மகர ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. குரு வந்து துலாமில் உட்காந்துருப்பார். சுக்கிரன் வந்து கன்னியில் இருப்பார். நல்லா இருக்காது. லக்கணாபதியும் கெட்டு போயிருப்பார். சரியா? அப்போ அந்த குரு திசை வந்து கடனை கொடுத்துரும், உடல் ஆரோக்கிய பிரச்சனை கொடுத்துரும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்காக இவங்க கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. சிலர் பாருங்கள், கடனை வாங்கிட்டு உடல்நல ஆரோக்கியத்துக்காக கடன் வாங்குவாங்க. அந்த அமைப்பில் போயிடும். இன்னும் நிறையா சொல்லலாம், இப்படி நிறையா இருக்குது. இதே நேரத்தில் ராசிநாதன் சனி பகவான் மகர ராசி கொண்ட ராசிநாதனும் கெட்டு போயிட்டார் வச்சுக்கோங்களேன். ரொம்ப சுத்த மோசம். சரியா? ராசிநாதனும் கெட்டு போயிட்டார். ராசிநாதனும் ஏதோ ஒரு இடத்துல இட உடம்பு போய் ராகுகிட்ட மாட்டிட்டார் வச்சுக்கோங்களேன். நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா? இப்போ ராசிநாதன் எங்கே இருக்கிறாரு? கடகத்தில் இருக்கிறாரு. கடகத்தில் வந்து அவர் வந்து ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு, இல்லைன்னா செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறாரு. நீச செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறார். கடகத்தில் நீச செவ்வாய் கூட ராசிநாதன் சேர்ந்து ராசியே பார்க்குறாருன்னா உடல் போச்சு. இவங்க வந்து வியாதிசனாக இருப்பாங்க. வாழ்நாள் முழுக்க வியாதிசனாக இருப்பாங்க. ஏன்னா ராசியாதிபதியும் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச செவ்வாய் கூட, கடகத்தில் நீசா அடைகிற செவ்வாய் கூட சேர்ந்து ராசியை பார்ப்பார். ராசிங்கிறது என்ன? மனம், உடல். ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மனநலமும் பாதிக்கப்பட்டு அதுக்காக கடனை வாங்கி மருத்துவம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த அமைப்பில் இருப்பாங்க. ரிஷபராசி மகர ராசி ரிஷப லக்கணம். குரு வந்து துலாமில் இருக்கிறாரு. சரியா? ராசிக்கு 10ஆம் இடம், லக்கணத்துக்கு 6ஆம் இடம். லக்கணாபதி சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல நீசம் ஆயிட்டார். இப்படி தான் போகும். சரியா? சில பேர் குரு திசையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், என்னால் எடுத்து கூட வைக்க முடியல, 2 அடி கூட நகல முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா இந்த அமைப்பில் தான் கிரக நிலைகள் இருக்கும். இது வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் எதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு அப்போ தான் தெரியும். சரியா? ஜாதகம்னா என்ன, அந்த அதோடைய கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த ராசி பலனாக பார்த்து தேவையில்லாதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் போடுறாங்க, உண்மையை சொல்கிறதே கிடையாது. இந்த லக்கண கிரக அந்த அமைப்பை சொல்கிறதே கிடையாது. சும்மா ராசி பலனு 7ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாருன்னா நீ கோடீஸ்வரனாக இருப்ப, அப்படி இப்படி ஆன பூனை அப்படின்னு இல்லாததெல்லாம் அள்ளி விட்டுட்டுருக்குறாங்க. யதார்த்தத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க, நிஜத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் ஓரளவு சொல்லுவேன். இருந்தாலும் சில தனி வீடியோ இப்போ வந்து அந்த தசாபதி பற்றி பேசும்போது கண்டிப்பாக சொல்லுவேன். அதுபோல் குரு வந்து சில லக்கணங்களுக்கு மாரகாதிபதியாக வருவார். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மாரகாதிபதியாக வருவார். அவர் மாரகாதிபதியை இருக்கும்போது அவர் வந்து 2, 3, 7, 8, 12 இருந்தார்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பார். இப்போ மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம் இவங்களுக்கு வந்து 7 கூடியவனாக வருவார். மாதக பாரக கேந்திராபதியாக வருவார். மாரக பாதக கேந்திராபதினா என்ன அர்த்தம்னா 7 கூடியவன் 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருந்தார்னா கல்யாணமே ஆகாது. இப்போ நீங்கள் மகர ராசி மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் இடம் தனுசில் இருக்கார் வச்சுக்கோங்களேன். ஆட்சி பெற்று இருப்பார். 7ஆம் இடத்துல இருக்கிறனால ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லா இருக்கும். ராசியை பார்ப்பார், நல்லா இருப்பான், ஆள் நல்லபடியாக இருப்பான். ஆனால் அவனுக்கு வந்து திருமணமே ஆகாது. கணவன் சொல்கிற அளவுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, வெளியே பிரச்சனையாக இருக்கும். சரியா? இந்த விதமாக தான் இருக்கும். குரு திசை அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. சரியா? குரு திசையில் அவங்களுக்கு சங்கடம் வரும், நண்பர்களால் சங்கடம் இருக்கும், இல்லைன்னா கணவன் மணி பிரச்சனை இல்லை, கணவன் மணி உறவுல சங்கடம் இருக்கும். இதெல்லாம் வரத்தான் செய்யும். குரு வந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. கன்னி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, மகர ராசி கன்னி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசில் இருக்கக்கூடாது. கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மீனத்தில் இருக்கக்கூடாது. இருந்தார்னா அவர் வந்து அந்த கேந்திர மாரக பாதகாதிபதி வேலையை பார்ப்பார். கேந்திர மாரக பாதக வேலையை பார்ப்பார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா ஜாதகம் அப்படித்தான். அந்த அம்மா சிம்ம ராசி மிதுன லக்கணம். அந்த அம்மாவுக்கு தனுசில் இருப்பார். தனுசில் 7ஆம் இடத்துல இருப்பார். மிதுன லக்கணம் தனுசில் 7ஆம் இடத்துல இருப்பார். அதனால் அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னா ஊரறிய கணவன் கிடையாது. அந்த அம்மா வந்து அம்மான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மான்னு சொல்கிற அளவுக்கு அந்த அம்மா குழந்தை கிடையாது. திருமணமாகி குழந்தை பிறந்து வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தலை. ஆனால் அம்மானு ஒரு பேரை வாங்கிட்டு அந்த அம்மா மறைஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி அம்மான்னு சொன்னால் ஜெயலலிதா தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அம்மாவுக்கு 7ஆம் இடத்துல வந்து குரு மாரக கேந்திர பாதகாதிபதியாக இருப்பார். தனுசில் உட்காந்துருப்பார். அந்த அம்மா குரு திசையில் தான் இறந்து போச்சு. குரு திசை சனிப்புத்தில் தான் இறந்து போச்சு. அந்த அம்மா ஜாதகத்தை நம்பிப்படி குரு வந்து அந்த அம்மா 2வது முதலமைச்சர் ஆகி 1 வருஷத்துக்குள்ளேயே அந்த அம்மா உயிரை எடுத்துட்டார். அந்த இது பண்ணிட்டார், மாரகத்தை பண்ணிட்டார். மாரகம்னா என்ன? கண்டம்னு அர்த்தம். மரணத்துக்கு ஒப்பான கண்டம்னு அர்த்தம். அந்த அம்மாவுக்கு அதான் நடந்துச்சு. சரியா? இது எல்லாத்துக்கும் தெரியும். ஜோதிடர்களுக்கும் தெரியும், ஜோதிட அறிவு உள்ளவங்களுக்கும் தெரியும். இது எதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா இது உண்மை. அந்த அம்மா குரு திசையில் தான் இறந்து போச்சு. அந்த அம்மா கேது திசையில் பிறந்தது. சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தது. சரியா? ஒரு 68 வயசில் இறந்துருச்சு. கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசையில் இறந்து போயிடுச்சு. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா குரு அப்படியும் செய்வார். சரியா? அப்படியும் தூக்கி விடுவார். ரொம்ப புகழில் தூக்கி விட்டுட்டு பொத்துன்னு கிளவும் போடுவார். ரைட்டு.
இப்போ வந்து 6ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க வந்து நல்ல அமைப்பு கிடையாது. இருப்பினும் அவர் 6ஆம் இடத்துல இருந்தார்னா அவர் 10, 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்ப்பார். என்ன இவங்க வெளிநாட்டு போயிடுவாங்க, தொழில் வியாபாரம் பண்ணுறதுக்கு வெளிநாட்டு போயிட்டு அங்கேருந்து பணத்தை சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க. சரியா? அதுபோக வந்து இவங்க வந்து 6ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் வந்து ஓரளவு செல்வாக்கு அதிகாரம் இருக்கும். தேகம் நல்லா இருக்காது, உடல் பலவீனமாக இருக்கும். கைப்பிடிப்பு, மலச்சிக்கல் போன்றவையெல்லாம் இருக்கும். கைகால் பிடிப்பு, தசைப்பிடிப்பு, மசில்ஸ் பிரச்சனை, மலச்சிக்கல், வயிற்று பிரச்சனை இருக்கும். அதுபோக வந்து பெண்களுக்கு வழியை சிந்து வேலை செய்வாங்க, பெண் பித்தனாக இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து ஓரளவு வேண்டிய ஆளாக தான் இருப்பாங்க. ஆண்கள்லாம் பெண்கள், பெண்கள்லாம் ஆண்கள் அப்படி எடுத்துக்கணும். சில பெண்கள் பாருங்கள், ஆண்கள் பார்த்தவொடனே பல்ல இழிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பெண்களையும் பார்த்துருக்கோம். ஆண்களை மட்டும்தான் குறை சொல்லணும் கிடையாது, பலன்கள் 2 பேருக்கும் தான். சில பேர் பெண்களை பற்றி பேசவே மாட்டாங்க, ஆண்களை பற்றி தான் பேசுவாங்க, வசப்பட்டுகிட்டே இருப்பாங்க. நான் அப்படி கிடையாது, காமனாக சொல்லிடுவேன். ஆணும் பெண்ணும் ஒரு தாய் பிள்ளைகள் தான். ஒரு தாய்கிட்ட ஆணும் பிறக்கு பெண்ணும் பிறக்கு, பெண்ணு பிள்ளையும் பார்க்குறா. சரியா? அதனால் எல்லோரும் சமந்தான். ஸோ ஆணுனா என்ன, பெண்ணுக்கு வெளியே போய் வேலை செய்வான். பெண்ணுனா ஆண்களை பார்த்து பல்ல காட்டுவான். சரியா? சில பெண்கள் பாருங்கள், யாரை பார்த்தாலும் பல்ல காட்டிற காரியத்தை சாதிக்கும். சரியா? ஏதோ ஒரு முறை சொல்லி காரியத்தை சாதிச்சிடும். அவங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருப்பார். சரியா நேயர்களே? அப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. சரி இருக்கட்டும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க கிடப்பாங்க. இவங்க எதனாச்சும் ஒரு சப்கான்ட்ராக்ட், லேபர் மேஸ்திரியாக இருந்தாங்கன்னா நல்ல வேலைக்காரனை வச்சு வேலை பார்க்குறதுல கில்லாடியாக இருப்பாங்க. 7ல் குரு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா 11ஆம் இடம் 3ஆம் இடத்தை பார்ப்பார். லாபம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். தொட்டதெல்லாம் வெற்றி வெற்றி வெற்றி, நல்ல லாபம் இருக்கும், ஆள் நல்லா இருப்பாங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர் நல்ல விசேஷம் தான். ஏன்னா அவர் லக்கணத்தையே பார்ப்பார். லக்கணத்தையே பார்க்குறது நல்ல அமைப்பு தான். ஓகே, வாழ்க்கை நல்லாயிருக்கும், வெகுஜன தோற்றம் நல்லாயிருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, வித்திகள் நல்லாயிருக்கும், தீவிர திட்டங்கள் இருக்கும், நோக்கங்கள் நல்லாயிருக்கும், லட்சிய புருஷனாக இருப்பாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மனைவி வழியிலும் சரி, கணவன் வழியிலும் சரி நல்ல லாபம் இருக்கும். சரியா? இவங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் வீட்டு வழியில் நல்ல பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னர் வீட்டு வசதியில் நல்ல வசதியாக இருப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து நல்ல பணம் வந்துட்டுருக்கும், செல்வாக்காக இருப்பாங்க. இதெல்லாம் எப்போ இருக்கும்னா அந்த தசையில் தான் இருக்கும். அந்த 16 வருஷத்தில் இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அடுத்து 8ல் குரு, தீர்க்க ஆயுள் இருக்கும். 8ல் குரு பகவான் இருந்தாலும் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா 12ஆம் இடம் 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை பார்ப்பார். ஓரளவு பரவாயில்ல, சுப செலவு தான் இருக்கும். வெளிநாட்டு தூரம், சுப செலவு, விரயம் இருக்கும், சுப செலவு இருக்கும். கண்டதை காட்சி கொண்டதை கோலம்னு இருப்பாங்க. மற்றபடி குடும்பத்தோடு இருப்பாங்க, சுகமாகவும் இருப்பாங்க. 8ல் குரு இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. சரியா? ஓரளவு ஜாதகனை தூக்கி நிப்பாட்டிடுவார். தீர்க்க ஆயுள் இருக்கும், இடமாற்றம் இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அடிக்கடி இடம் மாறிட்டு இருப்பாங்க. சகல திறமையும் இருக்கும், புத்திசாலியாக இருப்பாங்க, பெரிய குடும்பமாக இருக்கும். 8ல் குரு இருக்க பிறந்தவங்க வீட்டில் பார்த்தோம்னா 4, 5 அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நிறைய பேர், டிக்கெட் நிறையா இருக்கும். நல்லபடி ஆச்சாரமாக இருப்பாங்க. விரதங்கள், கோயில் குளத்துக்கு போகிறது, விரதம் இருக்கிறது, உபதேசங்கள் பண்ணுறது எல்லாமே இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சரியா? நல்ல திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். பிறருடைய பணம் வரும். 8ல் குரு இருக்கிறவங்களுக்கு அந்த குருதசை நடக்கும்போது பிறருடைய பணம் வரும். பிறருடைய பிறர் யாராச்சும் உயிரெழுதி வைப்பாங்க. இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். தலைமை ஸ்தான பதிவு வைப்பாங்க. பெரிய லீடராக இருப்பாங்க, ஒரு யூனியனுக்கு தலைவராக இருப்பாங்க, ஒரு கட்சிக்கு தலைவர், ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தலைவராக இருப்பாங்க. என்ன உடம்பு நல பிரச்சனை இருக்கும், வயிற்று பிரச்சனை இருக்கும், பித்த பிரச்சனை, உஷ்ண பிரச்சனை இருக்கும். சரக்கடிப்பாங்க, மது பிரியராக இருப்பாங்க. 8ல் குரு இருந்தாருன்னா என்ன, ஆச்சாரம் கெட்டு போயிடும். 2ஆம் இடத்தை பார்ப்பார். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. 2ஆம் இடம் வாய் தான். வாய் வந்து ருசியாக கேட்கும். மது சாப்பிடுவாங்க. மது சாப்பிட்ட உடனே மாமிசம் சாப்பிடுவாங்க. மாமிசம் சாப்பிட்ட உடனே பெண்களை தேடுவாங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். பெண்கள் மேக்ஸிமம் மது அருந்த மாட்டாங்க, ஆனால் மாமிசம் சாப்பிடுவாங்க. ஆண் சல்லாபமும் பெண்கள் இருக்கும். ஸோ 8ல் குரு இருக்கிறவங்க கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. சாப்பாடு விஷயத்துலையும் சரி, போதை வஸ்துக்கள் விஷயத்திலும் சரி, மற்ற உறவு விஷயத்திலும் சரி கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அது வந்து வேறு வழி கிடையாது. சரியா? ஆனால் அந்த குரு சுபத்துவமாக இருந்தாருன்னா பரவாயில்ல. கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும், பொதுநல தொண்டிலையும் இருப்பாங்க, வெகுஜன தொடர்புலையும் இருப்பாங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. சரியா? அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் ரொம்ப நீட்டி முழங்க வேண்டாம். அடுத்து 9ஆம் இடத்துல குரு இருக்கலாம். சூப்பர். ஓடி போனவனுக்கு தான் 9ல் குரும்பாங்க. 9ல் குரு இருக்கிற பிறந்தவங்களுக்கு குருதசை நல்லா இருக்கும். 1, 3, 5 பார்ப்பார். நல்ல அமைப்பு தான். தைரிய வீர காரியமாக இருப்பாங்க. புத்திர சந்தானம் நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், குலதெய்வத்தில் அருள் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9ல் குரு இருக்க பிறந்தவர்கள் நல்ல ஆள் தான். நல்ல திறமையாக இருப்பாங்க. பிறர் கொடுத்து தானும் மயிலுவாங்க. வெகுஜன தொடர்பு இருக்கும். அரசியல் அரசாங்க விஷயங்கள் நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். தாயன்பு இருக்கும். தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இசை பிரியராக இருப்பாங்க. மியூசிக்கல், இயல் இசை, நாடகம், ஆடல் பாடல் இதில் நல்ல ஒரு கெட்டிக்காரனாக இருப்பாங்க. அகட விகட பிரியாக இருப்பாங்க. நல்ல விஷயத்தை பேசுவாங்க. இவங்களாம் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. குருபீடம், சன்னிதானம் அப்படின்னு போவாங்க. இல்லைனா நல்லா லா படித்து பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. சரியா? லா படித்து நீதிபதி, மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு போயிடுவாங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9ல் குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா தூக்கி விட்டுருவார். சரியா? நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. அருமையான பலன்கள்லாம் கொடுப்பார் குரு பகவான். மகர ராசி, விருச்சிக லக்கணம், 9ஆம் இடம் குருவில் உச்சமாயிட்டார் வச்சுக்கணும், சூப்பராக பலன்களை கொடுப்பார். மகர ராசி, விருச்சிக லக்கணம், 9ஆம் இடம் கடகத்தில் உச்சமாய் இருக்காருன்னா சூப்பரான பலன்களை கொடுப்பார். அவரும் குரு வந்து லக்கணத்தையும் பார்ப்பார், ராசியும் பார்ப்பார். இதுதான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறது. 7ஆம் பரிவாளர் லக்கணத்தை பார்ப்பார், 5ஆம் பரிவாளர் 7ஆம் பரிவாளர் ராசியை பார்ப்பார், 5ஆம் பரிவாளர் லக்கணத்தை பார்ப்பார். உதாரண ஜாதகம். மகர ராசி, விருச்சிக லக்கணம், 9ஆம் இடம் கடகத்தில் உச்சமான குரு வந்து
லக்கணத்தையும் பார்ப்பார், ராசியும் பார்ப்பார். நல்லாயிருக்கும். அந்த 7ஆம் இடம், அந்த 9ஆம் இடம் கடகத்தில் இருக்க குரு வந்து யாருடைய சாரை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் சனி பகவான் சாரை வாங்கியிருந்தாருன்னா சூப்பர். பூசம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரியா? அதே மாதிரி குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பார். அவர் ஒளிச்சந்திரனாக இருக்கணும். ஒளிச்சந்திரனா என்ன, நீங்கள் சித்திரை மாதத்துலேருந்து ஐப்பசி மாதத்துக்குள்ளே பிறக்கணும். இந்த காம்பினேஷனில் பிறந்தவங்களுக்கு குரு தசை 16 வருஷம் ஓகோன்னு இருக்குங்க. கொட்டுன்னு கொட்டும். அவனுக்கு பேரு புகழ் அந்தஸ்து வீடு மனை வண்டி வாகனம் ஆள் அம்பு சேனை அத்தனையோடு இருப்பான். மகர ராசி விருச்சிக லக்கணம் 9ஆம் இடத்துல குரு இருப்பார். லக்கணத்துக்கு 9ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம். ராசியும் பார்ப்பார், லக்கணத்தையும் பார்ப்பார். நல்ல சாரை வாங்கி வீடு கொடுத்தவன் வளர்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், குரு தசை தூக்கி விட்டுரும். அப்படியே இவங்க தான் வாழ பிறந்தவர்கள். சரியா? இப்படி நிறைய உதாரண ஜாதகம் சொல்லலாம். வீடியோவில் எடுத்து கூடும். அடுத்து 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல குரு இருந்தால் தொழிலில் ஒரு நொடி இருக்கும். எனக்கு 10ஆம் இடங்கிறது பெருங்கேந்திரம். விஷ்ணு சக்கரத்தில் வந்து குரு இருக்கக்கூடாது. ஒரு இயற்கை சுபகிரகம் ஒரு கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா 6ஆம் இடத்தை பார்ப்பார். வம்பு வழக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். இருப்பினும் 2 நாளை பார்ப்பார். கையில் காசு பணம் இருக்கும், சுகப்படுவார்கள், ஓரளவு பரவாயில்ல. ஆனால் கண்ணியமாக இருப்பாங்க. சரியா? கடமை கண்ணியமும் சாந்தமும் இருக்கும். தத்துவம் இருக்கும். பெரிய மேதா மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. பணபலம் இருக்கும், இசை நாலேஜ் இருக்கும், பூர்வீக சொத்து பத்தில் இருக்கும். சரியா? நல்ல விசேஷ பட்டங்களை வாங்குவாங்க. நிறைய பேர் பாருங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிஜி முடித்து எம்ஃபில் முடிப்பாங்க, பிஹெச்டி முடிப்பாங்க, பெரிய முனைவர் அனைவர் எல்லாருமே ஆவாங்க. சரியா? பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? பேசிக்கிட்டு படிச்சுக்கிட்டு சப்மிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய லெவலுக்கு போய் ரீச் ஆவாங்க. நல்லது ஒரு காரியம் பண்ணுவாங்க. மனைவி அதிர்ஷ்ட மனைவி அமையும். சரியா? பெரிய செல்வங்கள் உண்டு. அரசாங்க வழியில் நல்லாயிருக்கும். இவங்களாம் அறநிலைத்துறையில் வேலை வைப்பாங்க. அறநிலைத்துறை அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியத்தில் நல்ல பணியில் வேலை வைப்பாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்து போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. தொழில் பண்ணாங்கன்னா அதில் சர்க்கிள் வரும். சரியா? அடுத்து வந்து 11ஆம் இடத்துல குரு இருக்கலாம். அருமையான அமைப்பு. 11ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து நல்ல இடங்களை பார்ப்பார். 3, 5, 7 பார்ப்பார். தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்ப்பார். அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்ப்பார். கிளஸ்டர் ஸ்தானத்தை பார்ப்பார். நல்ல அமைப்பு தான். 11ல் குரு இருக்க பிறந்தவர்கள் நல்ல அமைப்பு தான். நல்ல செல்வம் இருக்கும், சேமிப்பு இருக்கும், நல்லா இருப்பாங்க. திடீர் யோகம் இருக்கும். எல்லா விஷயத்திலும் பெரிய ஆளாக இருப்பாங்க. சகல யோகமும் இருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அருட்கடாட்சியம் இருக்கும். தெய்வ கடாட்சியம் இருக்கும். எங்கே போனாலும் இவங்களுக்கு ரத்தன கம்பளம் விரிக்கப்படும். பேர் புகழ் அந்தஸ்து தன்னுடைய காலத்துக்கு பின்னாடி நல்ல நிலைமையில் இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? இது ஒரு நல்ல பலன்ங்க. சரியா? இந்த பலன்கள் வந்து நல்லா இருக்கும். சரியா? இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் மகர ராசி மேச லக்கணம், குரு எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கிறார். சூப்பர். மேச லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். மகரத்துக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். அருமையான அமைப்பு. இப்படி இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் இந்த குரு திசை. இவ்வளோ தான், சிம்பிளாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். மகர ராசி மேச லக்கணம், குரு வந்து ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 11ஆம் இடம். இவங்களுக்கு குரு திசை சூப்பராக இருக்கும். சரியா? நான் அதுக்காக தான் ஓட உதாரண ஜாதகத்தை சொல்கிறேன். ஏன்னா உதாரண ஜாதகம் தான் மெயின். ஒரு ஜோதிடருக்கு வந்து அந்த காம்பினேஷன் தாங்க தெரியணும். சும்மா அந்த யூடியூப்பில் ராசி பலனை போடுறது அப்படி இப்படி அந்த பரிகாரம் சொல்கிறதெல்லாம் எல்லாரும் சொல்லலாம். அதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது. இதெல்லாம் வந்து எவிடன்ஸ். நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த உதாரண ஜாதகம் இல்லாமல் எவிடன்ஸ். அப்படின்னு நிச்சயமானது, தீர்க்கமானது, நிலைப்பானது, சாஸ்வதமானது, சரியா, சத்தியமானது இருக்குது. உண்மையிலே இருக்குது. நான் நிறைய ஜாதகத்தில் பார்த்துட்டு அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. உதாரண ஜாதகம் தான் அந்த ஜெயலலிதா ஜாதகம் சொன்னேன். ரைட்டு. 12ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா ஐனசேன போக நல்லா இருக்காது. வெளிநாட்டுக்கு விரட்டி விட்டுருவார். 6, 8ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? வம்பு வழக்கு பிரச்சனை, கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவேன், ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடுறவங்களாம் இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவங்க தான். இருப்பினும் 12ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா லக்கணத்துக்கு பக்கத்தில் இருப்பார். ஓரளவுக்கு பரவாயில்ல. திக்பலத்துக்கு பக்கத்தில் இருப்பார். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. இருப்பினும் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க செலவு பண்ணுவாங்க. நல்ல செலவு பண்ணுவாங்க. விருந்து உபச்சாரத்தை கலந்துக்குருவாங்க. கோயில் உலகத்துக்கு நல்லா செலவு பண்ணுவாங்க. சரியா? நல்ல லகரி வஸ்துக்கெல்லாம் போட்டுக்குறாங்க. சென்ட் பெர்ஃப்யூம் எடுக்கிறது கட்டிக்காரனாக இருப்பாங்க. நல்ல பேர் எடுக்க முடியாது. சரியா? நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நாளாகும். சேமிப்பு குறையும். இருப்பினும் ரகசிய சேமிப்பு வச்சுருப்பாங்க. எங்கேனாச்சும் ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு இருக்கிறனால, மறைஞ்சு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். கணித சாஸ்திரம் இருக்கும். சரியா? சில பேர் ஜோதிடராக கூட இருப்பாங்க. கணித சாஸ்திர வல்லுநராக கூட இருப்பாங்க. இஷ்ட திருமணம் அமையும். பெண்ணை வந்து விரும்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவாங்க. இல்லைனா அந்த விரும்பிய பெண்ணோட உறவு இருக்கும். 2 விதமாக இருக்கும். விரும்பிய திருமணமும் நடக்கும். இல்லைனா விரும்பிய பெண்ணோட உறவு கொண்டாடுவாங்க. 2மே இருக்கும். ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண். சரியா? அதனால் நான் அதுக்குள்ளெல்லாம் போக விருப்பப்படலை. அந்த அமைப்பையும் கொடுப்பாரு. சுகபோக வாழ்வு இருக்கும். அதான் வந்துருச்சு பார்த்தீங்களா? கரெக்டாக டபுள் கோல் அடிக்கிறதுல கில்லாடியாக இருப்பாங்க. சுகபோக வாழ்வு இருக்கும். அதே நேரம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. ஆமாம், அது இருக்கத்தான் செய்யும். அதுபோக இவங்களுக்கு வந்து கற்பனை சக்தி, கோயில் உலகத்துக்கு போகிறது, படிப்பு எல்லாமே ஓரளவு நல்லாயிருக்கும். திருமணம் வந்து முறையற்ற திருமணம் இருக்கும். அதான் சொல்லிட்டேனே நான். அந்த திருமண அமைப்பில் வந்து முறையற்ற இருப்பாங்க. முறையற்ற இருக்கும். அது மாதிரி சடங்கு சம்பிரதாயத்தை மதிக்க மாட்டாங்க. இப்படி சில பலன்களை சொல்லிட்டு போகலாம். இவங்க கண்டதே காட்சி கொண்டதே கொலன்னு இருப்பாங்க. சில ஆண்களை பாருங்கள், சில பெண்களை பார்த்தோன்னே அப்படியே கவர் பண்ணிடுவாங்க, கரெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அதை காந்தர்வ திருமணம் அப்படிப்பாங்க. பார்த்தோன்னே திருமணம் பண்ணிக்கிறது.
பார்த்த உடனே புணர்ச்சி ஆகிறது. அது மாதிரி இவங்களுக்கு இருக்கும். குரு வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தார்னா சில காரியத்தெல்லாம் பண்ணுவார். சுக்கிரன் வீட்டில் இருந்துட்டார் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சிறப்பாக செய்வார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் மகர ராசி மிதுன லக்கணம் ரிஷபத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், இந்த காரியத்தெல்லாம் பண்ணுவார். அதே மாதிரி நீங்கள் மகர ராசி கன்னியா லக்கணம், மகர ராசி விருச்சிக லக்கணம், துலாமில் இருந்தாலும் இந்த காரியத்தை பண்ணுவார். சரியா? அந்த சுக்கிரனை செவ்வாய் பார்த்துட்டாருன்னா இன்னும் தூண்டுதலாக பண்ணுவார், காதல் வசப்படுவார், பார்த்தோன்னே காதல் பண்ணுவார். மகர ராசி விருச்சிக லக்கணம் 12ஆம் இடம் துலாமில் ஆட்சி பெற்றிருப்பார். செவ்வாய் நீச செவ்வாய் கடகத்திலேருந்து 4ஆம் பறவை வாழ சுக்கிரனை பார்த்தாருன்னா இது மாதிரி காரியங்களை நிறைய பண்ணுவாங்க. ஓகே நேயர்களே, இப்போ 12 வீட்லேயும் சொல்லிட்டேன் நான். குரு இருந்தார்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாரு, அதெல்லாம் எப்போ கொடுப்பாரு, தன்னோட தசையில் தான் கொடுப்பாரு. சில பேர் பார்த்தீங்களா, குரு தசை நடக்கும்போது பின் பித்தனாக போயிடுவாங்க. ஆனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்து மேலே ஒரு அஃபெக்ஷன் ஆகி அதில் காசு பணத்தை விட்டு அப்படியே ரோட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா குரு தனகாரன், பணத்தை எடுத்துருவார், இல்லைன்னா பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிருவார். சரியா? சில தாப்பன்மார்களையோ தாய்மார்களோ பாருங்கள், வயதாக இருக்கும், 2 கட்ட வயது இருக்கும், 45-50 வயசுக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளையும் விட்டுருவாங்க, புருஷனையும் விட்டுருவாங்க, வேறு எங்கேயோ போய் ஒரு இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி ஆண் என்ன பண்ணுவான்னா, பொண்டாட்டியும் விட்டுருவான், பிள்ளையும் விட்டுருவான், வேறு பொண்ணுக்கிட்ட போய் சகவாசம் வச்சுக்கிட்டு அவகிட்ட போய் இருப்பான். சரியா? கோவலையும் வந்து மாதவி கிட்ட போன மாதிரி போயிடுவாங்க, வீட்டுக்குள்ள சொத்தெல்லாம் அழிச்சிருவாங்க. ஏன்னா குரு தனகாரன் பணத்தை காலி பண்ணி விட்டுருவார், பிள்ளைகிட்ட இருந்து பிரிச்சிருவார், 2யும் செஞ்சிருவார், காரகத்தை செஞ்சிருவார். கரெக்டாக வருதா? குருனாலே பணம் பிள்ளை 2யும் பிரிச்சிருவார். இது மாதிரி காரியத்தை 12ஆம் இடத்துல குரு செய்வார். பாப தொடர்பில் இருந்தார்னா அதிகம் செய்வார், சுப தொடர்பில் இருந்தார்னா பட்டும் படாமல் செய்வார். இந்த ஆள் டச்சில் இருப்பான், ஆனால் குடும்பம் நல்லபடியாக இருக்கும், இந்த குடும்பமும் இருக்கும் அந்த குடும்பமும் இருக்கும். இப்படி சில டீலிங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ குரு திசைக்கு வந்து பரிகாரத்தை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். இதே 40 நிமிஷம் ஆகிப்போச்சு. நான் அந்த 30 நிமிஷத்தில் பேசணும்னு நினச்சேன், 40 நிமிஷம் ஆகிப்போச்சு. இதுதான் உதாரண ஜாதகம் நிறைய சொன்னால் இப்படி ஆயிரும். குரு தசை நடக்கு சார் அப்படின்னா, பொதுவாக குரு கெட்டுப்போனவர்கள், குரு தசை நடக்கிறவர்கள் வந்து வியாழக்கிழமை தஷ்டாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களை போடலாம். சரியா? மஞ்சள் நிற பூக்களை போட்டு சாமி கும்பிடலாம், நெய்வேத்தியம் ஏற்றலாம். அதே மாதிரி தஷ்டாமூர்த்தி சன்னதியில் வந்து மஞ்சள் தூளை போடலாம். தஷ்டாமூர்த்தி சன்னதிங்கிறது வந்து சிவன் கோயிலில் தெற்கு பக்கம் இருக்கும். குரு பகவான் வந்து நவக்கிரகங்களில் வடக்கு பக்கம் இருப்பார். குரு பகவான் வேறு, தஷ்டாமூர்த்தி வேறு. ஸோ 2 பேர்த்தையும் கும்பிடலாம். ஓம் க்ரீம் க்ரீம் குரூம் ச குருவே நமக, இந்த மந்திரத்தை சொல்லணும். 108 தடவை சொன்னீங்கன்னா வேலைக்கிழமை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது வந்து ஒரு வரி மந்திரம் தான். ஓம் க்ரீம் 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 சக குருவே நமக, ஓம் க்ரீம் க்ரீம் க்ரூம் சக குருவே நமக, இந்த மந்திரத்தை சொல்லணும். அதுபோல் குரு பகவானுக்கு வந்து நான் சொல்லிட்டு என்ன செய்யணும்னு, அதுபோல் ஏழை எளியவர்களுக்கு மஞ்சள் கலர் ஆடை வாங்கி கொடுக்கலாம், கொண்டக்கடலை மாலை குருக்கு சாத்தலாம், மஞ்சள் நிற பூக்கள் மாம்பழத்தை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ குரு தசை நடக்கிறவங்க மற்றவங்களுக்கு மாம்பழம் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்தீங்கன்னா மஞ்சள் கலர் பழத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா மிக நல்லாயிருக்கும். எலுமிச்சை பழம் கூட வாங்கி கொடுக்கலாம். அடுத்து வந்து போக வேண்டிய இடங்கள், ஸ்தலங்கள், ஆலங்குடிக்கு போகலாம். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஆபத் சகாயீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம், அது குருஸ்தலம் ஆலங்குடியில் இருக்குது. அடுத்து மதுரை பக்கத்தில் திருமோகவூர் இருக்குது. சரியா? மதுரை ஒத்தக்கடையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ளே இருக்குது திருமோகவூர். சக்கரத்தாழ்வாரை கும்பிடலாம், பெருமாள் சன்னிதி தான். அங்கே சக்கரத்தாழ்வார் உள்ள யோக நரசிம்மரை கும்பிடணும். சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி இருப்பார். சக்கரத்தாழ்வார்னாலே பின்னாடி அவருக்கு பின்னாடி யோக நரசிம்மர் இருப்பார். அவருக்கு தனி சன்னிதி இருக்குது, அவர் கும்பிட்டோம்னா நல்லது. குருவுடைய தசை நல்லாயிருக்கும். குரு தசை நடக்கிறவங்க அங்கேயும் போகலாம். மதுரையில் திருமோகூர் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் உள்ள யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம். திருச்செந்தூர் போகலாம். திருச்செந்தூர் போய் செந்திலாண்டவர் கும்பிடலாம். இதெல்லாம் என்றைக்கு சார் போகணும் அப்படின்னா, வியாழக்கிழமை போகணும், இல்லைன்னா பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும், இல்லைன்னா குரு நட்சத்திர வர அன்னைக்கு போகணும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திர வர அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக குரு திசை நடக்கிறவங்க போகிறது மிகச்சிறப்பு. அதுபோக வந்து சிவபெருமானை கும்பிடலாம். போரூர் ராமநாதேஸ்வரர் குரு பகவானை கும்பிடலாம். சரியா? ரைட் நேரில் இப்படி நிறைய இருக்குது. எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். இது பொதுவான வழிபாடு. குரு திசை நடக்கிறவர்கள், ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போனவர்கள் இந்த கோயிலுக்கு ஒரு தடவைனாச்சும் போயிட்டு வந்துடுங்க. வீட்டில் வந்து திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு கும்பிடுறது மிக சிறப்பு. சரியா? மற்ற படத்தை வச்சு கும்பிடுறீங்களோ இல்லையோ, திருச்செந்தூர் முருகன் படம் வீட்டில் இருக்கணும். மனிதனாக பிறந்தவன் வீட்டில் வந்து திருச்செந்தூர் முருகன் படம் இருக்கணும். இந்து அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் படம் இருக்க வேண்டும். அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் வந்து ரொம்ப போர்ஸானது, கடல் சார்ந்த இடம். முருகனை வந்து சூரபத்மனை அழிக்கிறதுக்காக விரதம் இருந்த இடம், தவம் இருந்த இடம், தகப்பனை வேண்டி இருந்த இடம். 39 கோடி தேவர்களுக்கு அவர் வந்து ஞான குருவாக இருந்து மேதா தட்சிணாமூர்த்தியாக அறிவுரை வழங்கிய இடம். ஸோ உங்கள் வீடுன்னு இருந்துச்சுன்னா, நான் இந்து மதத்தில் பிறந்திருக்கேன் சார் அப்படின்னா, உங்கள் வீட்டில் திருச்செந்தூர் முருகன் படம் இருக்கணும். நீங்கள் வைஷ்ணவனாக இருந்தாலும் சரி, சைவனமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, சக்தி வழிபாடு இருந்தாலும் சரி, மற்ற எந்த வழிபாடில் இருந்தாலும் சரி, திருச்செந்தூர் முருகன் படம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சகல தோஷமும் நீங்கும் தீரும்னு சொல்லிக்கலாம். அடுத்து வந்து இப்போ தசா புத்திக்கு சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். குரு தசை குரு புத்தி திருச்செந்தூர் முருகனை தான் கும்பிடணும். சரியா? திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க. வியாழக்கிழமை தோறும்
பசுமாட்டுக்கு பொரிகடலை போடுங்க. சரியா, பொரிகடலையும் அச்சு வெள்ளத்தையும் கொடுங்க. இல்லைனா பொரி உருண்டை இருக்கும், கடையில் இருக்கும் பொரி உருண்டை, அதை வாங்கி பசுமாட்டு கொடுங்க, சிறப்பாக சாப்பிட்டு போயிடும். இதை மட்டும் செய்யுங்க. குரு திசை குரு புத்தி நடக்கிறவங்க, குரு திசை சனி புத்தி நடக்கிறவங்க வியாழக்கிழமை தோறும் காகத்துக்கு வந்து நல்லெண்ணெய் சாதம் கொடுங்க. சரியா, சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி காகத்துக்கு வைங்க. குருதிசை புதன் புத்தி நடக்கிறவங்க வியாழக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க. குருதிசை கேது புத்தி நடக்கிறவங்க பசுமாட்டுக்கு வந்து தோரம்பருப்பு சாதம் கொடுங்க. இல்லைனா கொள்ளு கலந்து கொடுக்கலாம். கொள்ளுன்னு ஒரு பயிர் இருக்குது, கொள்ளை வாங்கி ஊற வச்சு அதை வந்து சாதத்தில் கலந்து கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து தோரம்பருப்பு சாதமும் கொடுக்கலாம். விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணணும். குருதிசை கேது புத்தி நடக்கிறவங்க, குருதிசை கேது புத்தி வந்து சில பேருக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். கேல யோகம் என்கிற கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். குரு பார்வையில் கேது வந்தாலும் சரி, குருவும் கேது சேர்ந்து இருந்தாலும் சரி, நல்ல பலன்களை கொடுக்கும். குரு கேது சேர்ந்ததும் நல்ல அமைப்புங்க. சரியா, அது வந்து அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். ஆனால் ஒரு நல்ல அமைப்பு அது. குரு கேது சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அடுத்து வந்து குருதிசை சுக்கிர புத்தி, இது ஒரு கான்ட்ரவர்ஸான விதான புத்தி. குருதிசை சுக்கிர புத்தி நல்லா இருக்காது. ஏன்னா குரு வந்து குரு தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு, 2 பேருக்குமே 7ஆம் பொருத்தம் தான். அதனால் குருதிசை சுக்கிர புத்தியில் கவனமாக இருக்கணும். லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் சில பிரச்சனை வரும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனை, பெண் பிரச்சனை, வண்டி வாகனம் இப்படிலாம் இருக்கும். இருபாலருக்குமே பிரச்சனை வரும். குருதிசை சுக்கிர புத்தியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குருதிசை சுக்கிர புத்தியில் வந்து வியாழக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து இனிப்பு கொடுங்க. வாழைப்பழம் அல்லது அச்சு வெல்லம் கொடுங்க. கிருஷ்ண பரமாத்மா படத்தை வச்சு கும்பிடுங்க. கண்ணன் படத்தை வச்சு கும்பிடணும். சரியா, கண்ணன் படத்தை வச்சு கும்பிடுறது நல்லது. மகர ராசிக்கு வந்து யாரை வச்சு கும்பிடணும்? கோவர்த்தன கிருஷ்ணனை வச்சு கும்பிடுறது நல்லது. கோவர்த்தன மலையை தூக்கணும், கிருஷ்ண படத்தை வச்சு கும்பிடுறது நல்லது. ஸோ குருதிசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகர ராசியில். சரியா, சில லக்கணத்துக்கு சுக்கிரன் கெட்டு போயிருப்பார், ரொம்ப பாடாப்படுத்திடுவார். ஸோ அதுக்குள்ளெல்லாம் போக விருப்பப்படல, நிறைய நேரம் ஆகும். ஆனால் குருதிசை சுக்கிர புத்திங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும் மகர ராசிக்கு. அடுத்து குருதிசை சூரிய பற்றி பரவாயில்ல. சரியா, குருதிசை சூரிய பற்றி நடக்கிறவங்க தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். வேலந்தோறும் பசுமாட்டுக்கு வந்து இப்போ ரொட்டி கொடுங்க. சரியா, ரொட்டி பிஸ்கட் கொடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கடையில் இருக்கிற ரொட்டி பிஸ்கட் வாங்கி கொடுத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போங்க அடிக்கூட. குருதிசை சந்திர புத்தி நடக்கிறவங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். பௌர்ணமி தோறும் கிரிவலம் வாங்க. வியாழக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து பச்சரி சாதம் கொடுங்க. பச்சரி சாதத்தில் தயிர் ஊற்றி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குருதிசை செவ்வாய் புத்தி முருகப்பெருமானை கும்பிடுங்க. வியாழக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு தோரம்பருப்பு சாதம் கொடுங்க. அதே மாதிரி கந்தசேஷ கவசம் படிங்க. குருதிசை செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசேஷ கவசம் படிக்கணும். திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. குருதிசை ராகு புத்தி நல்லா இருக்காது. சரியா, இவங்க வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வரணும். குருதிசை ராகு புத்தி நடக்கிறவங்க ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்து அங்கே ராமநாத சாமியும் எங்கள் அம்மா பர்வதவர்த்தினையும் கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சில பேர் திலகோமம் பண்ணுங்கம்பாங்க, அதெல்லாம் பண்ண வேண்டாம், அதெல்லாம் பெரிய இழுத்துட்ருக்கோம். பித்திருக்களுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்கள். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் இல்லை தகப்பன் இல்லாதவங்க அமாவாசை தோறும் பித்திருக்களுக்கு இது கொடுங்க, தீது கொடுங்க, விரதம் இருங்க. சரியா, அது உங்களுடைய லெவலை பொறுத்து தான். இந்த குருதிசை ராகு புத்தி நடக்கிறவங்க செய்யுங்க. துர்க்கை அம்மனை கும்பிடுங்க. பௌர்ணமி தோறும் கிரிவலம் போங்க, துர்க்கை அம்மனை கும்பிடுங்க. காளி அம்மனை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆனால் ஜென்ரலாக வழிபாடு வந்து குரு வழிபாடு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஜென்ரலாக பண்ணணும். புத்திக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை மாற்றிக்கணும். அடுத்து குருதிசை அவ்வளோதான். குருதிசை ராகு புத்தியோட குருதிசை முடிஞ்சிடும். ஓகே நேயர்களே, இப்போ புத்திகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு சந்தேகம் வரும், சார் நான் மகர ராசி, நட்சத்திரம்லாம் வேண்டாம், நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், மகர ராசி மிதுன லக்கணம், எனக்கு வந்து இப்போ வந்து குரு திசையில் சோ புத்தி நடக்குது, நான் என்ன சார் செய்யலாம்? நான் மகர ராசி மிதுன லக்கணம், எனக்கு குரு திசையில் செவ்வாய் புத்தி நடக்கு, நல்லா இருக்காது. மகர ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசையில் செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது. சரியா, பிரச்சனை இருக்கும். நான் என்ன சார் வழிபாடு பரிகாரம் பண்ணலான்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா சொல்லுவேன் நான். சரியா, மேக்ஸிமம் சொல்லிட்டேன். சரியா, சில பேருக்கு சில சந்தேகங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்துச்சுன்னா கரெக்டாக கேட்கணும். நீங்கள் கேட்குற கேள்வி வந்து எனக்கு கரெக்டாக இருக்கணும். கிளியர் கட்டாக இருந்துச்சுன்னா தெளிவான பதில் சொல்லுவேன். சுருக்கமாக கேளுங்க. ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்காதீங்க தயவு செய்து. சரியா, ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்டாலும் என்னால் சொல்ல முடியாது, நான் வேறு வேலையில் இருப்பேன். கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். மற்றபடி வேறு ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அதுக்கு உண்டானதை சொல்லிவிட்டு நான் வாங்கி பார்த்து கொடுப்பேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. குரு பகவானை பற்றியும் மகர ராசி குரு திசையை பற்றியும் சொல்லிட்டேன். இந்த வீடியோ தலைப்பு அப்படி தான் போடுவேன். மகர ராசிக்கு 2026 முதல் இவர்களுக்கு இப்படித்தான் இனிமேல் இருக்கும்னு அப்படி தான் தலை போடுவேன். சரியா, பாருங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லாம் அல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.